மழைக்கால மாலை அந்த ஜன்னல் ஓரத்தில் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த போது அங்கே வந்தாள் நிலா. நிலா ஓவியக்கலையின் மாணவி. அவளுடைய கண்கள் உலகை புதிதாக பார்க்கும் தீட்சண்யம் கொண்டவை. அன்று அவள் கையில் வைத்திருந்த ஒரு வண்ணப்பெட்டி தவறி சில வண்ணங்கள் கௌதமின் புத்தகத்தில் சிதறின. மன்னிக்கணும், கவனிக்கல என்று நிலா பதட்டத்துடன் கூறினாள். கௌதம் சிரித்தான். பரவாயில்ல, இந்த சாயம் என் கதையின் முதல் வர்ணம்னு வச்சுக்கிறேன். நிலாவின் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. அதுதான் அவர்களின் ஆரம்பம். அவர்களின் நட்பு விரைவில் காதலாக மலர்ந்தது. கௌதம் அமைப்பில் ஆர்வம் கொண்டவன், நிலா வண்ணங்களிலும் உருவங்களிலும். நிலா கௌதமின் கட்டிட வரைபடங்களுக்கு அருகில் அழகிய பூக்களை வரைவாள். கௌதம் நிலாவின் ஓவியங்களுக்கு ஒரு திடமான சட்டத்தை அமைத்துக் கொடுப்பான். உன் ஓவியங்கள் கனவு உலகம் கௌதம், என் கட்டிடங்கள் அந்த கனவுக்கு தங்குமிடம் என்று நிலா ஒரு முறை கூறினாள். அவர்களின் உரையாடல்கள் காப்பி கடைகளிலிருந்தும் கடற்கடையிலிருந்தும் பிரிந்து தங்கள் எதிர்காலத்தை பற்றிய பொதுவான கனவுகளாக மாறின. ஒரு சிறிய ஆனால் கலைநயம் மிக்க ஒரு வீட்டை கட்டி அங்கே ஒரு ஓவிய கூடத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்கள் கண்ட முதல் பொதுவான கனவு. காதல் இனிமையாக போய்க் கொண்டிருந்த போது வாழ்க்கையின் நிதர்த்தம் அவர்களை தாக்கியது. கௌதமுக்கு மேல் படிப்புக்காக லண்டனில் ஒரு வாய்ப்பு வந்தது. அதே சமயம் நிலாவின் குடும்பம் மிகவும் சிரமமான நிதி நிலையில் இருந்தது. அவளுக்கு குடும்பத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிரிவு தவிர்க்க முடியாதது என்று இருவருக்கும் புரிந்தது. ஒரு நிரவு அந்த கல்லூரி ஜன்னல் ஓரத்தில் நின்று கொண்டு பேசினார்கள். போகாதே கௌதம் என்று நிலா கண்ணீருடன் கூறினாள். நாம் போவது உனக்காக தான் நிலா. சீக்கிரம் திரும்பி வந்து நாம கனவு கண்ட அந்த வீட்டை கட்டிடுவேன். இது தற்காலிகமான பிரிவோ நிரந்தரமான முடிவோ இல்லை என்றான் கௌதம் உறுதியுடன். கௌதம் கிளம்பும்போது அவனிடம் ஒரு கைக்குட்டையை கொடுத்தாள் நிலா. அதில் கௌதம் கட்டிடக்கலை படிக்கும்போது மிகவும் சிரமப்பட்டு வரைய முயன்ற ஒரு சிக்கலான கோபுரத்தின் ஓவியம் இருந்தது. அதற்கு கீழே பூக்களும் புன்னகையும் மீண்டும் மலரும் என்று எழுதியிருந்தது. ஒரு தலைமுறை கடந்த நினைவின் பரிசு. லண்டனில் கௌதம் படிப்பை முடித்தான். அவனது கடிதங்கள் நிலாவின் வாழ்வில் ஒளியாக இருந்தன. ஆனால் காலங்கள் ஓடின. நிலாவின் குடும்பச் சுமைகள் அவளை ஒரு நல்ல வேலையில் பிணைத்தன. கௌதமின் கடிதங்களுக்கு அவளால் முழுமையாக பதிலளிக்க முடியவில்லை. பிரிவின் வலி இருவரையும் வேறு ஒரு பாதையில் விலக்கிச் சென்றது. கௌதம் திரும்பி வந்தபோது நிலா வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தைக்கு தாயாகி இருந்தாள். அவனுடைய கனவு மாளிகையின் வரைபடங்கள் மட்டும் கௌதமுடன் இருந்தன. அவன் திருமணத்திற்கு சென்று வாழ்த்தினான். நிலா அவனை பார்த்து புன்னகைத்தாள். அது பிரிவின் வழி இருந்தும் அவள் அவனிடம் காட்டிய அன்பின் கடைசி புன்னகை. பல வருடங்கள் கழித்த ஒரு வயதான கௌதம் தான் கட்டி முடித்த ஒரு சிறிய ஆனால் அழகான வீட்டின் முன் நின்றான். அது நிலாவுடன் சேர்ந்து கனவு கண்ட அதே வீடு. அந்த வீட்டில் ஒரு ஓவிய கூடம் இருந்தது. அப்போது ஒரு இளம் பெண் அங்கே வந்தாள். அவளும் ஓவிய கலை மாணவி. அவள் கையில் இருந்த ஓவியம் கௌதமின் வரைபடத்தில் நிலா அன்று வரைந்த அதே பூக்களின் வடிவத்தை கொண்டிருந்தது. என் பெயர் பூர்ணிமா என்று அவள் அறிமுகப்படுத்தினாள். இந்த ஓவியத்தை என் அம்மா வரைந்தார்கள். அவங்க பெயர் நிலா. நீங்க வரைந்த இந்த வீட்டோட வரைபடத்தை என் அம்மா கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சிருந்தாங்க. கௌதம் உணர்ச்சி வசப்பட்டார். உங்க அம்மா எப்படி இருக்காங்க பூர்ணிமா என்று கேட்டார். இப்போ அவங்க இல்ல. ஆனா நான் இந்த பகுதியை விட்டு போகும்போது அவங்க சொன்ன கடைசி விஷயம், நீ ஒரு நாள் இந்த பூக்களும் புன்னகையும் நிறைந்த வீட்டை பார்க்கணும்னு தான். அந்த ஓவிய கூடத்தில் நிலா வரைந்த அதே சிக்கலான கோபுரத்தின் ஓவியத்தை கௌதம் பார்த்தார். உள்ளிருக்கும் செய்தி, கௌதம், நம் காதல் நிரந்தரமானது. நீ கண்ட கனவு நிறைவேறுவதை பார்க்க என் மகள் வருவாள். நம் கனவு நிறைவேறிவிட்டது என்று எழுதியிருந்தது. கௌதமின் கண்களில் ஒரு துளி கண்ணீர் உருந்தது. அது பிரிவிக்கான கண்ணீர் அல்ல, ஒரு புனிதமான என்றும் நிலைத்திருக்கும் காதலுக்கான கண்ணீர். அவன் தன் வாழ்வில் கனவு கண்ட அந்த வீட்டையும் பூக்களையும் நிலாவின் மகள் கொண்டு வந்த புன்னகையையும் பார்த்தான். அவர்களின் காவிய காதல் காலம் கடந்து ஒரு மகளின் மூலம் ஒரு கனவு மாளிகையின் அமைப்பில் பூக்களோடு புன்னகையாய் மலர்ந்தது. மறக்க முடியாத ரகசியம், மாளிகையின் வரைபடத்தில் ஒரு புதிர். பூர்ணிமாவை சந்தித்த பின் கௌதம் சில நாட்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இருந்தார்.
நிலாவின் நினைவுகளுடன் வாழ்ந்தவருக்கு அவரது மகளின் வருகை ஒரு ஆறுதலாகவும் அதே சமயம் ஆழ்ந்த சோகமாகவும் இருந்தது. ஓவிய கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலா வரைந்த சிக்கலான கோபுரத்தின் ஓவியத்தை கௌதம் மீண்டும் உற்று நோக்கினார். அன்று தான் சிரமப்பட்டு வரைய முயன்ற ஒரு கட்டிட அமைப்பு. இதை ஏன் நிலா வரைந்து கொடுத்தாள்? அந்த ஓவியத்தை அவர் தன் கையில் எடுத்தபோது அதன் பின்னால் ஏதோ காகிதம் ஓட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தார். அதை பிரித்து பார்த்தபோது அது நிலாவின் பழைய கையெழுத்து. மறைக்கப்பட்ட குறிப்பு: கௌதம், நான் உனக்கு கொடுத்த கைக்குட்டை ஓவியத்தின் பிரதி இது. ஆனால் முதல் ஓவியத்தில் ஒரு சிறு மாற்றம் இருக்கும். நீ லண்டனில் இருக்கும்போது உனக்கு வந்த கடைசி கடிதம் நான் எழுதியதல்ல. நம் கனவு வீடு நாம் நினைத்தது போலவே கட்டி முடிக்கப்பட வேண்டுமென்றால் அந்த கடிதத்தில் உள்ள ஒரு தவறான தகவலை நீ திருத்த வேண்டும். நீ மட்டுமே கண்டறியக்கூடிய ஒரு ரகசியம். என் நினைவாக. கௌதம் குழம்பினார். தன் காதல் பிரிந்த பின்னும் ஒரு புதிரை விட்டு சென்றிருக்கிறதா? கடைசி கடிதமும் ரகசிய வரைபடமும். கௌதம் தன் பழைய பொருட்களை தேடி லண்டனில் இருந்து வந்த கடிதங்களின் பெட்டியை திறந்தார். நிலா தான் எழுதியதில்லை என்று குறிப்பிட்ட அந்த கடைசி கடிதத்தை எடுத்தார். அது அவசரமாகவும் இறுக்கமாக எழுதப்பட்டிருந்தது. அதில் நீ திரும்பி வர வேண்டாம், உன் எதிர்காலத்தை இங்கே தொலைக்காதே என்று எழுதியிருந்தது. நிலாவின் கையெழுத்து போலவே இருந்தாலும் அதில் ஒரு செயற்கை தன்மை இருந்தது. அந்த கடிதத்தை உற்று நோக்கிய போது கௌதமுக்கு ஒரு மின்னல் வெட்டு போல யோசனை வந்தது. அவர் திரும்பவும் கோபுரம் ஓவியத்தை பார்த்தார். நிலா கொடுத்த முதல் கைக்குட்டையில் இருந்த கோபுரத்தின் உச்சி வலது பக்கம் சாய்ந்திருந்தது. ஆனால் இப்போது ஓவிய கூடத்தில் உள்ள இரண்டாவது ஓவியத்தில் உள்ள கோபுரத்தின் உச்சி நிலாவின் வழக்கமான பாணியில் இடது பக்கம் சாய்ந்திருந்தது. இதற்கு பெயர் நிலாவின் கையெழுத்து. கட்டிடக்கலையில் ஒரு கட்டமைப்பின் வடிவமைப்பில் உள்ள சிறிய ஆனால் முக்கியமான வேறுபாடு. கௌதம் உடனடியாக தான் வரைந்து வைத்திருந்த கனவு மாளிகையின் வரைபடத்தை எடுத்தார். அதில் கட்டிடத்தின் அடிப்பகுதி ஸ்திரத்தன்மைக்காக அவர் வலது பக்கம் சாய்ந்த கோபுரம் அமைப்பை சேர்க்க திட்டமிட்டிருந்தார். அப்போதுதான் உண்மை புரிந்தது. நிலாவின் குறிப்பின் அர்த்தம் இதுதான். உண்மையான ரகசியம். நிலாவின் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவளை வேறு ஒரு குடும்பம் வற்புறுத்தி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தது. அவள் கௌதமை பிரிய விரும்பவில்லை. அதனால் அந்த கடைசி கடிதத்தை வேறு யாரோ அவளுக்காக எழுதினார்கள், கௌதமை தடுத்து நிறுத்துவதற்காக. ஆனால் அவள் ஒரு சின்ன துப்பு கொடுத்தாள். அந்த கடிதத்தில் நீ திரும்பி வர வேண்டாம் என்று இருந்தது. அதை நம்ப வேண்டாம் என்பதற்காக அவள் அந்த கோபுரத்தின் சாய்வு ரகசியத்தை இரண்டாவது ஓவியத்தில் வைத்து சென்றாள். அவள் சொல்ல வந்தது, நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ கட்ட இருக்கும் வீட்டின் வடிவமைப்பை என்னை போலவே மாற்று. பூர்ணிமாவின் பங்கும் விதியின் விளையாட்டும். கௌதம் பூர்ணிமாவை சந்தித்தார். பூர்ணிமா, உங்கள் தாயார் உங்களுக்கு வேறு என்ன சொன்னார்? இந்த கோபுரத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். பூர்ணிமா யோசித்தாள். இந்த ஓவியத்தை நான் பார்க்கும் எல்லா போதும் என் அம்மா அடிக்கடி ஒரு தமிழ் வார்த்தையை சொல்வார்கள், விதியை புறம் தள்ளு என்றார். கௌதம் உறைந்து போனார். அதாவது நிலா தன் காதலை ஒரு கட்டிடக்கலை ரகசியமாக குறியீட்டு வார்த்தைகளில் மறைத்து வைத்திருக்கிறாள். ரிஜெக்ட் த ஸ்ட்ரக்சர் என்பதுதான் அவள் சொன்ன ரகசிய குறியீடு. நிலா கௌதமுக்காக இறுதி வரை காத்திருந்தாள். ஆனால் அந்த கடைசி போலி கடிதத்தால் அவர் தாமதமாக திரும்பி வந்தார். நிலாவோ வேறு ஒரு திருமணத்திற்கு வற்புறுத்தப்பட்டு அந்த குடும்ப சுமையை தாங்க வேண்டி வந்தது. கௌதம் இப்போது உணர்ந்தார், காதல் நிறைவேறாமல் போனது குடும்ப சுமையால் அல்ல, அந்த கடிதத்தால் தான். அவன் கனவு மாளிகையின் அமைப்பை மாற்றினாள். நிலாவின் கையெழுத்தை பின்பற்றி கோபுரத்தின் சாய்வை மாற்றி வீட்டின் அமைப்பில் சில மாற்றங்களை செய்தார். சில மாதங்களுக்கு பிறகு பூர்ணிமா ஓவிய கூடத்திற்கு வந்தாள். மாற்றப்பட்ட வீட்டின் புதிய வடிவமைப்பை கண்டு அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த வடிவம்தான் என் அம்மா எப்போதும் வரைந்து பார்ப்பார்கள் என்றாள். ஆமாம் பூர்ணிமா, இது உன் அம்மாவின் கனவு, நம் காவிய காதல். கௌதம் நிலாவை திரும்ப பெறவில்லை. ஆனால் அவர் நிலாவின் நினைவை அவர் விரும்பிய கலை வடிவத்தில் அவர் கட்டிய வீட்டிலேயே நிலைநிறுத்தினார். நிலாவின் மகள் பூர்ணிமா அந்த வீட்டை பார்த்து பூரிப்படைவதைக் கண்டு கௌதமின் காதலும் கனவும் முழுமையடைந்தது. அவர்களின் காவிய காதல் காலம் கடந்து ஒரு மகளின் மூலம் ஒரு கனவு மாளிகையின் அமைப்பில் பூக்களோடு புன்னகையாய் மலர்ந்தது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.